பொதிகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நமக்கு குழப்பங்கள் நிறைய வரும். அதுவும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த புடவை கட்டலாமா, அந்த சுடிதார் போடலாமா, இன்னைக்கு இப்போ இந்த வேலைக்கு போகலாமா, நாளைக்கு செய்யலாமா, இன்னைக்கு குழம்பு வைக்கலாமா, ரசம் வைக்கலாமா, இப்படி சாதாரண விஷயங்களில் தொடங்கி பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நிறைய குழப்பங்களோடவே நாமும் தினமும் இருந்துகிட்ருக்கோம். இங்கே ஒரு பெரியவருக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. என்ன குழப்பம்? ஒரு ஊரில் ஒரு பெரியவர், நல்ல படிப்பாளி, அறிவாளி, ரொம்ப பொறுமையானவரும் கூட. அவர் ஒரு நிறுவனத்தில் பணி செஞ்சு அதுக்கப்புறம் ஓய்வும் பெற்றுட்டார். ஓய்வு பெற்றதுக்கப்புறமா அவருடைய நேரத்தை பயனுள்ளதாக செய்யணும் அப்படிங்கிறதுனால நிறைய தத்துவ ஆராய்ச்சிகள் எல்லாம் ஈடுபட ஆரம்பித்தார். அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் புத்தகமாகவும் எழுத தொடங்கினார். இப்படி ரொம்ப படித்து எழுத தொடங்கின போது திடீர்னு ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்ல அறிவாளியாக இருக்காங்க, அதே நேரத்தில் உழைப்பாளியாக இருக்காங்க, நிறைய செல்வம் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் பணம் இருக்கிறவங்களுக்கு மன நிறைவு இருக்க மாட்டேங்குது. சில பேர் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் அதே நேரத்தில் அவங்க வீடு ஃபுல்லாக குழந்தைங்களா இருக்குது. ஆண்டவன் ஏன் இப்படி ரெண்டு விதமாக எல்லாரையும் வஞ்சிக்கிறான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு. ரொம்ப படித்து அனுபவமான இவருக்கு இந்த நேரத்தில் அந்த சந்தேகம் வந்திருக்க வேண்டாம், ஆனால் வந்துருச்சு. இந்த கேள்வி அவர் மனசில் வந்த நாளில் இருந்து அவருக்கு தெரிஞ்ச பழைய புத்தகங்களை எல்லாம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பித்தார். நிறைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் வாங்கி அதில் இருந்தெல்லாம் தேட ஆரம்பித்தார் இதுக்கான பதிலை. ஆனால் எதுலேயுமே கிடைக்கவே இல்லை. அதிலிருந்து என்ன பண்ணார், அவர் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தொலைவில் ஒரு கடற்கரை இருந்துச்சு. காலையில் எழுந்து வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கடற்கரைக்கு வந்துடுவார். வந்து உக்காந்து இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். சாயங்காலம் இருட்டுற நேரத்தில் திரும்ப வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா இந்த சிந்தனை அவரை வேறு வேலையே செய்ய விடவே இல்லை. இப்படி போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள், 2 நாள், 4 நாள், ஒரு வாரம், 10 நாள்னு தினம் காலையில் எழுந்து கடற்கரைக்கு வருவார், உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். பதில் கிடைக்காது. திரும்ப வீட்டுக்கு போயிடுவார் இருட்டின உடனே. இப்படி போய்கிட்டே இருந்தது சில வாரங்கள். ஒரு நாள் அதே மாதிரி காலையில் கிளம்பி கடற்கரைக்கு வந்தார், உக்காந்துருந்தார். அங்கே கடற்கரையில் தண்ணீர் அலை அடிச்சிட்டு வர்ற இடத்துல ஒரு குட்டி பையன் கரைக்கும் தண்ணிக்குமா ஓடி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தார். என்னடா பண்ணுறான் அவன் அப்படின்னா, அந்த குட்டி பையன் ஒரு கொட்டாங்குச்சி வச்சுட்டு அந்த கொட்டாங்குச்சியில் கடல் தண்ணியை முகர்ந்து கொண்டு வந்து மேலே மணல் திட்டு இருக்கும் இல்லையா, அதில் கொண்டு வந்து கொட்டினான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த குட்டி பையனும் அதையே பண்ணிக்கிட்டே இருந்தான். இவர் அதை கவனிச்சாரு. ஆனால் இவருக்கு தான் பெரிய உலகமாக கவலை சிந்தனை இருக்கா, அதை பற்றியும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். சாயங்காலம் ஆயிடுச்சு, சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு, இருட்டுற நேரம். சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எழுந்தவர் 2 அடி நடந்தவர் இந்த குட்டி பையனை பார்த்தாரு. அவன் அதே வேலையவே தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தான். என்னடா தம்பி, இருட்ட போகுது, காலையிலேருந்து நீ விளையாடிட்டே இருக்க, நான் பார்த்தேன், இப்போவாவது வீட்டுக்கு போகலாம்ல, கிளம்பி ஓடு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அந்த குட்டி பையன் சொன்னான், இல்லை அதெல்லாம் நான் போக முடியாது, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னா. உடனே இவர், நீ என்ன பெரிய வேலை செஞ்சிட்ருக்க, நான் தான் பார்த்தேனே, வெட்டித்தனமாக அதுக்குமா ஓடிக்கிட்டே இருக்க, அதுவும் கொட்டாங்குச்சியில் தண்ணியை கொண்டு வந்து வெளியில் ஊற்றிக்கிட்டு இருக்க, இது ஒரு விளையாட்டா, இது ஒரு வேலையா, போடா நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அதட்டினாரு இந்த குட்டி பையனை. இந்த குட்டி பையன் சொன்னான், இங்கே பாருங்க ஐயா, உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுல்ல, நீங்கள் கிளம்புங்க, என் வேலை இன்னும் முடியல, நான் இதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு பிடிவாதமாக சொன்னான். இவருக்கு கோபம் வந்துருச்சு. என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் பல வாரமாக ஒரு வேலையை முடிக்க முடியாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன், யோசிச்சு பார்த்து தலையெல்லாம் வலிக்குது எனக்கு அப்படின்னாரு. இந்த குட்டி பையன் சொன்னான், ஐயா உங்கள் வேலை முடியலைன்னு தெரியுது இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உட்காந்து அதை முழுசாக முடிச்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டான். இப்போ அவருக்கு கோபம் வந்துருச்சு, வாக்குவாதம் கூடிடுச்சு. அப்போ பெரியவர் சொன்னார், இங்கே பாரு, என் வேலை முடிஞ்சா நான் முடிச்சிருக்க மாட்டேன்னா, முடியவே மாட்டேங்குது, அது ஏன்னே எனக்கு தெரியல அப்படின்னாரு. இப்போ அந்த குட்டி பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இத்தனை படித்து இத்தனை அனுபவம் இருந்து இவ்வளோ வயசாகியும் கூட முடியாத ஒரு வேலையை எடுத்து வச்சு நீங்கள் அதை முடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களே, இது அறிவாளித்தனமா? சில விஷயங்களை ரொம்ப யோசிக்காமல் அப்படியே கடந்து போகிறது தான் நியாயம். எப்படி இந்த கொட்டாங்குச்சியால் நான் கடல் தண்ணியை மோந்து கொண்டு வந்து கரையில் கொட்டி அதை முடிக்க முடியாதோ, அது மாதிரி தான் உங்கள் சிந்தனையில் வந்திருக்கிற கேள்வியும். இறைவனோட படைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை தான்.
இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இந்த உலகத்தை படைச்சாலும் கூட அவங்கவுங்க தனிப்பட்ட குணாதிசயங்கள், நடைப்படிக்கை இதை வச்சு தான் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அமையுது. இது கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு அந்த பையன் ரொம்ப திடகாத்திரமாக அதே நேரத்தில் நக்கலாக கேள்வி கேட்டான். பெரியவருக்கு மண்டையில் சுரேர்னு உரைச்சது. மேலே பார்த்தாரு, ஒரு நிமிஷம், ஆண்டவா இப்படி ஒரு பதில் எனக்கு குழந்தை மூலமாக வந்திருக்கே அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப கீழே பார்க்குறாரு, குழந்தைய காணோம். பெரியவருக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, எவ்வளவு படிச்சிருந்தாலும் உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமான ஒரு தீர்வை நம்மால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. நாமளும் புரிஞ்சுக்கலாமா? நன்றி.